ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பிஞ்சு கத்திரிக்காய் வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப எலசான கத்திரிக்காய் தான் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி நீட்டு கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். ஆனால் வரி கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முதல்ல வறுக்க வேண்டியதை பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு 1 டம்ளர் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இது கூட ஒரு அரை கப்பு வேர்க்கடலை போடுறேன். பருப்பு ரெண்டும் கொஞ்சம் செவந்து வரட்டும். ஒரு 1/4 கப்பு தனியா போடுங்க. தனியா தான் இதுக்கு வாசனையே. இந்த பொடி தான் நம்ம அரைச்சிட்டு இதை தான் வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு ஸ்டஃப் பண்ண போகிறோம் கத்திரிக்காயில். கூடவே ஒரு 8 காஞ்ச மிளகாய் போடலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சப்புன்னு இருந்தால் குழம்பு நல்லாவே இருக்காது. அதனால் ஒரு 8 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் இன்றைக்கி. எல்லாமே சேர்ந்து நல்லா வறுக்கட்டும். கூடவே இதுக்கு வேண்டிய உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, வறுக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆயாச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆறின உடனே ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவு குறைன்னு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போது கத்திரிக்காவை நம்ம எப்படி ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். சில பேர் வந்து காம்போடு வச்சு பின்பக்கமாக நறுக்குவாங்க. நான் காம்பு எல்லாம் எடுத்துடுறேன். முன்னாடியிலேருந்து நறுக்கி பின்னாடி வந்துட்டு முழுசாகவே இருக்கணும். 4 நாளாக கத்திரிக்காய் போலேருந்து எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவை ஒரு பெரிய தாம்பால் எடுத்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வறுத்த பொடியிலேருந்து பாதி தான் ஆட் பண்ணுறேன் நான். எப்படி குறைன்னு இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொடியில் எப்பயுமே தண்ணி படாமல் வச்சுக்கலாம். ஏன்னா பேலன்ஸ் பொடி இருந்தால் அப்புறம் எப்பயாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதில் தண்ணி பட்டால் கூட நம்ம எப்படியும் குழம்புல சேர்த்துருவோம் அதை. ஸோ கத்திரிக்காய்க்குள்ளே இதை ஸ்டஃப் பண்ணிக்கிறோம். ஒரு கத்திரிக்காயாக எடுத்து ஸ்டஃப் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்டஃப் பண்ணக்கூடாதுங்க. எண்ணெயில் போட்டோன்னே காந்த ஆரம்பிச்சிடும். லைட்டாக ஸ்டஃப் பண்ணுங்கள் போதும். நல்லா ஃபுல்லாக தடவி கொடுக்குறாப்புல நல்லா ஸ்டஃப் பண்ணி விடுங்க. ஆனால் ஜாஸ்தி ஆகக்கூடாது. ஸ்டஃபிங் வந்து உதிர்ற அளவுக்கு ஸ்டஃப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காயாக எடுத்து எல்லா கத்திரிக்காயிலையும் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்றதுனால எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஆட் பண்ணோம். அதனால ஒரு 1.5 கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் சூடாகட்டும். சூடானோடனே கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கடுகு ஆட் பண்ணிடலாம். ரெண்டும் பொரிஞ்சோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை, ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை பொறுமையாக ஆட் பண்ணலாம். லைட்டாக கலரி விட்டு ஆட் பண்ணுங்கள். கத்திரிக்காய் வந்து உடஞ்சிடாமல் பார்த்துக்கணும். அதனால் பொறுமையாக கத்திரிக்காய் உடையாமல் லைட்டாக கலரி விடலாம். எண்ணெய் நல்லா ஃபுல்லாக கோட் ஆகட்டும். மூடி வச்சு சிம்மில் வச்சு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் விடலாம். இப்போது நம்ம அதே தாம்பாளத்தில் கொஞ்சம் புளி பேஸ்ட் எடுத்துருக்கேன். சப்போஸ் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிறீங்கன்னா நல்ல திக்கான புளி தனியாக ஒரு 1.5 டம்ளர் கிட்ட எடுத்துக்கோங்க. நான் புளி பேஸ்ட்ன்றதுனால அது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுடலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா கை வச்சு நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்துட்டு நம்ம ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு இல்லையா, ஒரு பாதி கிட்ட ரோஸ்ட் ஆன கத்திரிக்காயில் இதை ஆட் பண்ணிடலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இந்த கத்திரிக்காயில் ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கத்திரிக்காயில் வேக முடியும். கூட உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மூடி போட்டு கொஞ்சம் சிம்லியே இருக்கட்டும். ரொம்ப பெருசாக அடுப்பை எரிய வேண்டாம். கத்திரிக்காய் ரொம்ப எலசுன்றதால டக்குன்னு வெந்துடும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கனாலே வெந்துடும். இப்போ ஓரளவு கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு வாட்டி. பொறுமையாகவே பண்ணலாம். ஒரு கத்திரிக்காய் கூட உடையில பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி இருக்கு இல்லையா, ஸ்டஃப் பண்ண பொடி, அது பாதி தான் ஸ்டஃப் பண்ணும். பேலன்ஸ் வந்துட்டு
இந்த நேரத்தில் தண்ணி விட்டு கரைச்சி அதில் ஆட் பண்ணிடலாம். முன்னாடியே ஆட் பண்ணால் கத்திரிக்காய் வேகாமல் போயிடும். அதனால் இப்போ கத்திரிக்காய் வெந்த பிறகு ஆட் பண்ணால் குழம்புக்கும் திக்னஸ் கொடுக்கும், கன்சிஸ்டன்சி இருக்கும், அதுபோல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் குழம்பே நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. வேர்க்கடலை போடுறோன்றதுனாலே ஓரளவு திக்காகும் குழம்பு. தேவைப்பட்டதுன்னா காரம் கம்மியாக இருக்குன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம மிளகாலாம் நிறைய தான் போட்டிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் தேவைப்படாது. வாசனைக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிடுங்க. பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் நல்லா திக்காக வரணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா சிம்லேயே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது இன்னும் கூட ஆறாரம் இன்னும் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயாச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.